ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நேற்றுடன் லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனை தொடர்ந்து எடிட் ஆப்ஷன் இன்று முதல் ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது ஆகஸ்ட் 13லேருந்து ஆகஸ்ட் 16க்குள்ளே நீங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் திருத்தம் பண்ணிக்கலாம். இந்த 3 நாட்களில் நமக்கு இது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க. இதில் எது திருத்தம் பண்ண முடியும், எது திருத்தம் பண்ண முடியாதுன்னு சொல்லி டிஆர்பி சைட்லேருந்து நமக்கு தெளிவான ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஓவராலாகவே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை எடுத்து பார்க்காம இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை எடுத்து உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரு எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 3 நாட்களை விட்டுட்டால் நம்ம அடுத்தது என்ன பண்ண முடியாதுங்க, அது சரி பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் பேமெண்ட்டு யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அவங்க மட்டும்தான் இந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் என்னென்ன எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தவறை சரி செஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனில் லாஸ்ட்டு பேஜில் சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணாமல் தவறை மட்டும் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த சப்மிட் பட்டனை நீங்கள் அழுத்தலை அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே என்ன தவறோடு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இருக்கும், இதில் எந்த மாற்றமும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எடிட் பண்ணது வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுங்க, லாஸ்ட் பேஜில் சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணியே ஆகணும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது முக்கியமாக வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் பிரிண்ட் ப்ரிவியூவில் என்ன இருக்குங்க, டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். திருத்தம் செய்த பின்னர் பிரிண்ட் ப்ரிவியூ பேஜ் சென்று அனைத்தும் சரியாக உள்ள பட்சத்தில் டிக்ளரேஷனில் ஒப்புதல் அளித்த பின்னரே தங்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் டிக்ளரேஷனில் ஒப்புதல் அளித்தாதான் அந்த ஃபார்ம் வந்து அதை வந்து என்ன பண்ணும், அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் எடிட் பண்ணதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேல நீங்கள் டிக்ளரேஷனில் என்ன பண்ணணுங்க, ஓகே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக வந்து இந்த இனம், அடுத்தது வந்து மாற்றுத்திறனாளி, அது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த விவரங்களில் திருத்தம் இருப்பின் விண்ணப்பதாரர் செலுத்திய கட்டணத் தொகையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு விண்ணப்பதாரரே பொறுப்பாவார். விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்ய வேண்டியிருப்பின் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர் தேர்வுக்கான முழு கட்டணத் தொகையினையும் மீண்டும் செலுத்த வேண்டும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டியிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் குறைவாக கட்டியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் திரும்பவும் என்ன பண்ணணுங்க, முழு கட்டணத் தொகையையும் கட்டணும் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, எது சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் மாற்ற முடியாது. மீதி எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக டிக்ளரேஷன் ஃபார்மில் ஒப்புதல் அளிச்சுட்டு அடுத்தது சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இதை தெளிவாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய எடிட் ஆப்ஷன் அக்செப்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் தெளிவாக செய்யுங்க. தேர்வில் வெற்றி அடைய நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.